தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்த ஆயக்காரர்களைப் போல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பாவிகளாகிய எங்கள் மேல் ஆண்டவரே, உம்முடைய மிகுதியான இரக்கமும் கிருபையும் இருந்து எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் அநியாயங்களை மன்னித்து, உம் திருரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து சுத்தப்படுத்தி, ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து வேதத்தின் ஆழங்களை மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவக்கரைகளை அகற்றி எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை சுத்தப்படுத்தி புது மனுஷர்களாய் புது மனுஷிகளாய் எங்களை மாற்றி ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படி தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிறைக்கும்படியாய், உம்முடைய அபிஷேகத்தால் நிறைக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளால் நிறைக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்தால் நிறைக்கும்படியாய், உம்முடைய பலத்தால் நிறைக்கும்படியாய் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் என்று அருமை இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா? பிரைஸ் காட். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் எத்தனாவது அதிகாரம் படிச்சிட்டு இருக்கோம்? நம்ம 2ஆம் அதிகாரம். நம்ம படிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகத்தில் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களுக்கு? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்னெல்லாம் படிச்சோம்? தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வந்தது இல்லையா? தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வரும். தானியேல் என்ன செய்தார்கள்? அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரிடத்தில் போய் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். ஜெபித்து அவர்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார். இன்றைக்கு ஜெபிக்கிற உங்களுக்கும் கூட தேவன் நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தானியேலும் அவருடைய நண்பர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நெருக்கங்கள் வந்த பொழுது கர்த்தருடைய பாதத்திலே சென்று கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ராம் முழுவதும் ஜெபித்தார்கள். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தி அவர்களை சூழ்ந்திருந்த ஆபத்துகளுக்கும் நெருக்கங்களுக்கும் என்ன செய்தார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், அவர் நம் ஜெபத்தை கேட்கின்ற தேவன், அவர் நம் கண்ணீரை காண்கின்ற தேவன். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. மூன்றாவதான ஒரு காரியம், ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்ட பொழுது தானியேல் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்தான், ஸ்தோத்தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நன்மைகளை செய்யும் பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தானியேல் கற்றுக் கொடுக்கின்றார். ஆமென். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை மறந்து விடக் கூடாது. சாட்சி சொல்லிட்டேன் முடிஞ்சிடுச்சு நினைக்க கூடாது. வாழ்க்கை முழுவதும் அதை நினைக்க வேண்டும். உயிருள்ள வரைக்கும், ஜீவனுள்ள நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறவாது இருக்கும் பொழுது இன்னும் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை வாழ வைத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஆண்டவர் சொன்னார், 10 பேர் குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். அப்பொழுது ஒருவர் மாத்திரம் நன்றி சொல்ல வந்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆச்சரியப்பட்டார் இல்லையா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து நன்றி கெட்டவர்களாய் மாறிவிட்டால் நம்மையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆச்சரியப்படுவார். அந்தபடி ஆச்சரியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடவாதபடி நாம் பார்த்துக் கொள்ள எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த நாளிலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தானியேலின் புத்தகத்துல நாம் பார்க்கிற ஒரு விஷயம், இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட சொப்பனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ராஜா. பேர் என்ன? நேபுகாத்நேச்சார் ராஜா. எந்த நாட்டுக்கு ராஜா? அவரு பாபிலோன் தேசத்துக்கு ராஜா. இந்த சொப்பனத்தை எப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் தெரியுமா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று.
அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே இந்த ராஜாவுக்கு இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவருடைய மனதிலே ஒரு எண்ணம், எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறது, இந்த தேசத்திற்கும் என்னுடைய ராஜ்யத்திற்கும் என்ன சம்பவிக்க இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு லேசான எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த எண்ணத்தோடு அவர் படுத்துக் கொண்டார், படுத்து நித்திரை செய்தார். அந்த எண்ணத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அந்நிய தேசத்து ராஜா, தேவனை பற்றி அதிகமாக தெரிந்திராத ஒரு தேசம், தேவனுடைய அன்பைய மகத்துவத்தை புரிந்திராத ஒரு தேசம், தேவனை ஆராதிக்காத ஒரு தேசம், ஆண்டவரை விட்டு உயிரற்ற தெய்வங்களை வழிபட்டு வணங்கி வந்த ஒரு தேசம். அந்த தேசத்தின் ராஜா தன் மனதிலே நினைத்த பொழுது அந்த ராஜாவின் நினைவிற்கு பரலோகத்தின் தேவன் பதிலளித்து பேசினார். அல்லேலூயா. இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் வழிபட்டு ஆராதிக்கின்ற ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனாக இருக்கின்றார். எல்லா ஜனத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். யாரையும் வேறுபடுத்தி அவர் பார்ப்பதில்லை, யாரையும் பிரித்து அவர் பார்ப்பதில்லை, யாரையும் பிளவுபடுத்தி அவர் பார்ப்பதில்லை. எல்லாரையும் நேசிக்கின்ற தேவன், எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கின்ற தேவன். அந்த ராஜாவின் மனதிலே தோன்றிய எண்ணத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதையும், அவர் பாகுபாடு இல்லாத தேவன் என்பதையும், அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கின்ற, தியானிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாரையும் பட்சபாதம் செய்யக்கூடாது, யாருக்கும் முகதாட்சணியம் செய்யக்கூடாது, யாரையும் பிரித்து பார்க்க கூடாது. யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள், எங்கள் குலத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் வேறுபடுத்தி பிளவுபடுத்தி பாகுபடுத்தி நாம் பார்க்க கூடாது. தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டு இருக்கின்றபடியினால் எல்லாரையும் சகோதர சிநேகத்துடனே நேசித்து, எல்லாரிடத்தில் அன்பு பாராட்டி, எம்மால் முடிந்த உதவிகளை நம்மால் முடிந்தவர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகின்றார். நாம் இதே காரியத்தை நாம் படிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்தது இல்லையா? பாபிலோனின் ராஜாவுக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆனால் எருசலேமிலே ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் சவுல். எத்தனை பேர் தெரியும் சவுல் ராஜா? எருசலேம் பட்டணம், அங்கேதான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அங்கேதான் தேவனுடைய ஆசாரியர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலின் கோத்திரத்தார் எல்லாம் வாசம் பண்ணின தேசம் அது. அந்த தேசத்துக்கு ராஜாவாக ஆண்டவர் ஒரு மனிதனை அவரே அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார். ஆனால் பிற்காலத்தில் அந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். அதன் பிற்பாடு அந்த ராஜா எத்தனையோ தரம் போய் கடவுளிடத்தில் செபித்தார், தீர்க்கதரிசிகளை தேடினார், பல்வேறு விதங்களில் முயற்சி செய்தார் கர்த்தர் பேச வேண்டும் என்று. ஆனால் இறுதி வரை கர்த்தர் அந்த ராஜாவோடு பேசவே இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அவர் சாகும் வரைக்கும் என்ன செய்யல? கர்த்தர் பேசவே இல்லை. இவர் எங்க இருக்கிறாரு? எருசலேமில், யூதேயாவில், யூத பட்டணங்களுக்கு ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக, அதிபதியாக இருக்கின்றார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அதிபதிக்கும் ராஜாவுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கல. ஏன் அப்படி சொன்னா, அந்த மனிதனுடைய வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு அது ஆகாததாய், பிரியமில்லாததாய், அது துன்மார்க்கமாய், அது கர்த்தருக்கு துரோகம் செய்வதாய் இருந்ததுனால கர்த்தர் அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு இறுதி வரை செவி கொடுக்கவில்லை. இதுல இருந்து நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, நாம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். புறஜாதிகளுக்கு மத்தியிலே, அந்நிய தேசத்திலே அந்நிய தேவர்களை வழிபட்ட ராஜா தன் படுக்கையின் மீது அமர்ந்து தூங்கிக் கொண்டு தன் மனதிலே நினைத்த ஒரு காரியத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் தன்னுடைய தேசம், தான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர், தன்னுடைய மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சவுல் ராஜா பல விதங்களில் கெஞ்சி கதறியும் கூட கர்த்தர் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அந்த ராஜாவுடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விரோதமாக கடினப்பட்டிருந்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஒருவேளை ஆலயத்தில் இருக்கலாம். ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருதய கடினப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அவருடைய வசனத்துக்கு விரோதமாக செவி சாய்க்கின்ற இருதயம் இல்லாமல் இருதய கடினத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது.
ஆனால் நம்மையே போல இல்லாமல் கடவுளை தெரியாதவர்கள், உண்மையான தெய்வத்தை தெரிந்திராதவர்கள், அவர்கள் வேறு தெய்வங்கள் கூட வழிபட்டுக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு தெரிந்த காரியத்தில் உண்மையாக இருந்து தேவன் பேசுவதை கேட்டு செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல இருதயம் இருக்குமானால் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மதத்தில் இருப்பதினாலோ இந்த சபையில் இருப்பதனால கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுக்கிறார்? அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனான பேதுரு பேசுகின்றார். பாருங்கள், நம்முடைய தேவன் யாருக்கு பதில் கொடுக்கிறார், எப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார் என்பதை குறித்து இந்த வேதவசனம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீ கிறிஸ்துவனா இருப்பதனால் நீ அநியாயங்களை செய்து கொண்டு, அக்கிரமங்களை செய்து கொண்டு, துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு கர்த்தரின் பாவத்தை மன்னிப்பார் என்று வாரந்தோறும் போய் நான் பாவ மன்னிப்பு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தாயானால் நீ வஞ்சனையில் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வஞ்சிக்கப்பட நீ இடம் கொடுத்து விடாது, உன் இருதயத்தை கடினப்படுத்தி விடாது. நீ எந்த ஜனத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஜாதியாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்குமானால் அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இருதய கடினத்தின் நிமித்தமாக தேவன் தம் பிள்ளைகளை தள்ளுகின்றார். அந்த இருதயத்தினுடைய நன்மையான நோக்கத்தை நிமித்தம் அவர்கள் எந்த ஜனத்திலும் ஜாதியிலும் இருந்தாலும் அவர்களை தேவன் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். எந்த ஜனத்திலும் ஜாதியிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன்தான் ஆண்டவருக்கு உகந்தவன். ஆமென். ஆகவே இந்த நாளில் இங்கு அமர்ந்திருக்கிற நமக்கு தேவன் தருகிற பாடம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 29ஆம் வசனம் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகின்றார். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கு பேசுகின்றார். ஆண்டவருக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருந்தது என்றால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி தேவன் செய்வார் என்று இங்கே வாசிக்கின்றோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்த்து பதில் கொடுக்கின்ற தெய்வம். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தால் நாம் அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை பெறுவோம். ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாவது எப்படி? கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினால், நமக்காக ரத்தம் சிந்ததினால், அவர் ரத்தம் சிந்தினதை விசுவாசிக்கிறதுனால், அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்படுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதுகின்றார். நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவது எது, எப்படி நம்முடைய இருதயம் சுத்தகரிக்கப்படுகிறது என்பதை குறித்து எழுதுகின்றார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்பொழுது சுத்தமாகும்? இயல்பிலேயே நாம் சுத்தமானவர்கள் கிடையாது. நாம் எல்லாரும் பாவிகள், பாவத்தால் கரைப்பட்டவர்கள், அக்கிரமத்தால் உழன்று போனவர்கள். நாம் சுற்றிலும், நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கிறது, நமக்குள்ளும் பாவம் இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்த பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் பாவிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பாவி அல்லவா என்று சொல்லி மனம் கதறி அழுததை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய
பலிபீட அக்கினியினால அவனை சுத்தப்படுத்தின அனுபவத்தை நாம் ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், யாருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயந்து என்னாலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கேற்ற இருதயம். அது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம் தான் நம் பாவத்தை சுத்திகரித்து, நம் இருதயத்தை சுத்திகரித்து, நம் இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை மாற்றி நமக்கு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை, செத்த மனசாட்சியை கூட சுத்திகரிக்கிற வல்லமையை கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால நாம் எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு நாளும் பாவத்துக்குள் சென்று வருகிறோம். இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் அநேக நேரங்களில் நாம் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், சில நேரங்களில் மன கடினத்தின் நிமித்தமாகவும், சில வேளைகளில் சூழ்நிலைகளை காரணமாய் சொல்லியும் அநேக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே சென்று கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து நம் பாவங்களை அவர் பாதத்திலே கொண்டு வந்து, நம் அக்கிரமங்களை அவர் சமூகத்திலே தெரிவித்து, நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே செத்த கிரியை என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, உன் ரத்தத்தை தவிர வேற வழியே கிடையாது. என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, என் அக்கிரமம் நிவர்த்தி அடைவதற்கு, நான் மீட்கப்படுவதற்கு, என்னை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, அந்த ரத்தத்தை கொண்டு என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா என்று ஜெபிக்கிற அனுபவமுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது அருமையான வார்த்தை எழுதுகின்றார். 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ள நமக்கு பலன் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை நம்மிடத்திலே கிடையாது. நம்மை மாற்றுகிற வல்லமையும், நம் பாவத்தை சுத்திகரிக்கிற வல்லமையும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய பலத்தை சார்ந்திராமல், சுயபலத்தை சார்ந்து ஓடுகிற எல்லாரும் ஒரு நாள் விழுந்து விடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தமது கிருபையினால தமது ரத்தத்தை நமக்கு அவர் வாக்குத்தத்தமான அவர் ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். அது நம்மை சுத்திகரிக்கும். நம் பாவமறை நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை சுத்தப்படுத்தும். எப்பேற்பட்ட பாவக்கரைகளை மாற்றி நம்மை விடுவிப்பதற்கு அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கின்றது. அல்லேலூயா. இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 அங்கே சொல்லப்படுகிறது வார்த்தை பாருங்கள். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். என்னதுக்கு இந்த பதில சொல்றாரு? 13ஆம் வசனத்தை வாசிச்சாதான் தெரியும். 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஒரு கூட்ட ஜனம் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக மாசற்றவர்களாக, குறையில்லாதவர்களாக நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று யோவானை பார்த்து அந்த தூதன் கேட்கிறான். அப்பொழுதுதான் தூதனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லும் பொழுது தூதன் சொல்லுகிறார், அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் சூழ்ந்து இருக்கிறதா? கிறிஸ்துவின் நிமித்தமாக, வசனத்தின் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதற்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் அல்ல, உலகத்தின் காரியங்களுக்காக வருகின்ற உபத்திரவம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருகின்ற உபத்திரவம். இப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவத்தை கடந்து வந்தவர்கள் அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். மேலும் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. எதிர தோய்ச்சு வெளுத்தாங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல. யார் பரலோகத்துல போய் அந்த பரலோக தேவனுக்கு முன்பாக, அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க முடியும்னா அவருடைய பிள்ளைகள் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தங்கள் பாவங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். உலகத்துல யாருமே பிறக்கும் பொழுது பரிசுத்தவான்களாய் பிறப்பது கிடையாது.
உலகத்தில் பிறந்ததிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு மனித அவதாரத்தில் வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை தவிர இந்த உலகத்தில் பாவமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்று யாருமே கிடையாது, யாருமே இருக்க போவது கிடையாது. ஆனால் தேவன் தமது பெரிதான கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுத்த இருதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறார். மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். இருதயத்தை சுத்திகரிக்கிறார். சரீரத்தை சுத்திகரிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குணத்தை சுத்திகரிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற பாவங்களை சுத்திகரிக்கிறார். எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? நமக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமான ரத்தம் நம் பாவங்களை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீறுதல்களை சுத்திகரிக்கிறது. நாம் செய்த துரோகங்களை சுத்திகரிக்கிறது. நம்முடைய துன்மார்க்கங்களை சுத்திகரிக்கிறது. பழைய மனிதன், பாவத்துக்கு அடிமைப்பட்டு போன மனிதன், மரணத்துக்கு பாத்திரவாளாய் இருந்த மனிதர்களாகிய நம்மை கர்த்தராகிய இயேசுவின் கிருபை அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சுத்திகரிப்பை வழங்குகிறது, நம்மை சுத்தப்படுத்துகிறது. யாரெல்லாம் தம் பாவத்தை உணர்ந்து தங்கள் அக்கிரமங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் ஒரு பாவியாகிய மனுஷன், என் பாவத்தை சுத்திகரியும், என் அக்கிரமத்தை நிவர்த்தியாக்கும், உன் கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாதத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மன்னித்து, அவர்கள் பாவங்களை மன்னித்து, அவர்கள் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து விடுகிறார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருடைய இருதயம் சுத்தமாகும், யாருடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படும் சொன்னா, தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிற மனசு யாருக்கு இருக்கிறதோ, எனக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும், அவர் கிருபை இல்லாம என்னால சுத்தமாக முடியாது, அவர் கிருபை இல்லாம என் பாவத்துக்கு விமோசனம் கிடையாது, அவருடைய இரக்கம் இல்லாம என் வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லி யார் உணர்த்தப்படுகிறார்களோ அப்படி உணர்த்தப்படுகின்ற பிள்ளைகள் கல்வாரியின் பீடத்தண்டையில வந்து கர்த்தராகிய இயேசுவின் சமூகத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே தங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும், ரகசிய பாவங்களை, அந்தரங்க பாவங்களை, மறைமுக பாவங்களை, தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லாவற்றையும் மனந்திறந்து பேசி அறிக்கை செய்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு பாரப்பட்டு கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பாவங்களை அவர் மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்ல தெய்வம், எப்பேற்பட்ட பாவிகளை மன்னிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் ஒரு சமயத்துல ஒரு சகோதரி விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் என்று கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர் முன்பாக நிறுத்தி, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அமைதியா இருந்து அங்கே தலையில குனிந்து தரையில குனிந்து எழுத ஆரம்பித்தார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும், நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்ன, இவளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது இவளை கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பவுமாக தலையில குனிந்து எழுத ஆரம்பித்தார். அநேக நேரங்களில் நாம் நம்மை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம், நம்மை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம், மற்றவர்கள் பாவி என்று நினைத்துக் கொள்கிறோம், மற்றவர்களை குறை சொல்வதே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருந்து விடுகிறது. அறியாமையினால செய்கிறோம், துணிகரத்தினால செய்கிறோம், சில நேரங்களில் மன மேட்டிமையினால இதை செய்கிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவன், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தெய்வம், அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய பாவிகளையும் அறிந்திருக்கிறார், பாவத்திலே வந்த மகளையும் அறிந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் என்ன தண்டனை வேணாலும் கொடுத்திருக்க முடியும், என்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் பேசி இருக்க முடியும். அவர் ஒன்றுமே பேசவில்லை. அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொன்னார், யார்ப்பா நீ பாவம் செய்யாதவன், முதல்ல கல்லை எடுத்து அடிப்பான்னு சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அங்க இருக்கவங்க எல்லாம் மனசாட்சியில குத்தப்பட்டு அவங்க உள்ளத்துல தொடப்பட்டு அந்த கல்லுகளை மெதுவா போட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தனியா நிற்கிறான். யாரும் உன்னை தண்டிக்கவில்லையா, யாரும் உன்னை கல்லால் அடிக்கவில்லையா என்று சொல்லும் போது, இல்லை ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். என்னால் அவளுக்கு தெரியும், பாவமே செய்யாத ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் அடித்து கொள்வதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அதனால அவள் நடுங்கி கொண்டு நின்று கொண்டிருந்தாளாம். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் போய்விட்டார்கள், ஆனால் பாவம் செய்யாத ஒருவர் இங்கே இருக்கிறார், இவர் கல்லால் அடித்து என்னை கொலை செய்து விட்டால் நான் என்ன செய்வது என்று ஏக்கத்தோடு நடுக்கத்தோடு அவள் நின்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாராம். என்ன சொன்னாரு? நீ போ,
போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அவளுடைய உள்ளத்திற்கு அது பெரிய ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் அவளுடைய பாவத்தையும் மன்னிக்கிறதற்காக இயேசு சிலுவையிலே மரிக்க இருந்தார். அவளுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்திருந்தபடியினால் அவளை மன்னித்து அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை அவள் கேட்டு அங்கிருந்து போனவள் அதற்கு பிற்பாடு அந்த விபச்சார தொழிலை விட்டு முற்றிலுமாய் விலகி ஒரு புதிய மனுஷியாய் மாறி கடவுளுடைய சீஷியாய் மாறி கடவுளுக்கு தொண்டுகளை செய்து கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே 300 நாட்கள் வேலை செய்து அந்த கூலியை சேர்த்து வைத்து விலை மதிக்க முடியாத நளதம் என்கிற தைலத்தை வாங்கி கொண்டு வந்து அவருடைய சிரசிலும் தலையிலும் ஊற்றி அவருடைய பாதங்களை முத்தம் செய்து தன் தலைமயிரால் அந்த பாதங்களை துடைத்து தன் கண்ணீரால் அவர் பாதங்களை கழுவி அவருடைய பாதத்திலே வந்து தன் அன்பை வெளிப்படுத்தினாள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்புடைய சிஷ்யாக மாறினாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது முதலாக அவளுக்கு தான் அவர் தரிசனம் கொடுத்தார் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. ஒரு பாவியாகிய மனுஷியை கர்த்தர் இப்படியெல்லாம் மாற்றுகின்றார். என கண்பானவர்களே, உலகம் ஒருவேளை நமக்கு பெயர் கொடுத்திருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பட்டம் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உலகத்தால் தள்ளப்பட்டவர்களை, உலகத்தால் பட்டம் சுட்டி வெறுக்கப்பட்டவர்களை, விபச்சாரி என்று பெயர் சூட்டப்பட்டு சமூகத்தால் தள்ளப்பட்ட அந்த மகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மறுவாழ்வு கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தது, அவள் பாவங்களை மன்னித்தது, அவளை கர்த்தருடைய சீஷியாக மாற்றியது. ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை, சுவிசேஷத்தை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை முதலாய் அவருடைய சீஷர்களுக்கே அந்த மகள் தான் அறிவிக்கும் அளவுக்கு கர்த்தர் அவளை எடுத்து உயர்ந்த நிலையில வைத்தார். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிற நமக்கு தேவன் தருகிற ஆறுதல் என்ன? எந்த நிலையிலே நாம் விழுந்து போய் கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சமயத்துல சீஷர்களோடு அமர்ந்து போஜனம் செய்து கொண்டிருந்தார். அந்த போஜனத்திலே அநேக ஆயக்காரர்களும் அநேக பாவிகளும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம். ஆயக்காரர்களை அங்கே யூத ஜனம் தேச துரோகிகளாய் பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் தீங்கு செய்கிறவர்கள், இந்த தேச துரோகிகள், தேவனால் தடை செய்யப்பட்டவர்கள், தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள், தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை தள்ளி வைத்தார்கள். அவர்களை ஆலயத்திற்குள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆராதனையிலே பங்கு பெற முடியாது. அவர்கள் வீடுகளுக்கு போய் எந்த பாஸ்டரும் எந்த ஆசாரியரும் ஜெபிக்கவோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவோ செல்ல மாட்டார்கள். அவர்கள் வீடுகளை கடந்து செல்வதே பாவம் என்று நினைத்தார்கள். அவர்கள் பயங்கரமானவர்கள், அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் தேச துரோகிகள், அவர்கள் தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆலயத்தை விட்டு புறம்பாக்கி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அப்படி ஒதுக்கப்பட்டிருந்த ஆயக்காரர்களில் மத்தேயு என்கிற ஒரு மனிதனை தன்னுடைய சீஷனாக அழைத்தார். ஆயத்துறையிலே அவன் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என் பின்னே வா என்று அழைத்த பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் ஆண்டவருக்கு பின்னாக சென்றான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை வல்லமையான ஒரு சாட்சியாக உபயோகப்படுத்தினார். நாம் மத்தேயு சுவிசேஷம் என்று வாசிக்கிறோமே, ஆண்டவருடைய அருமையான ரட்சிப்பின் செய்தியை எழுதின ஒரு அற்புதமான எழுத்தாளனாக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். இன்று வரைக்கும் அவர் எழுதின எழுத்துக்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய இருதயங்களை பயன்படுத்தி வல்லமையான சாட்சிகளை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமைகளை எழுதும்படியாய் தேவன் அவரை பயன்படுத்தினார். சரித்திர குறிப்புகளிலே நான் வாசிக்கும் பொழுது அந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த மத்தேயு அங்கிருந்த ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து தன்னுடைய மையினால் ஒரு கடிதத்தை எழுதினாராம். அவருக்கு மேலதிகாரியாக பணியாற்றினவர் சகேயு என்கிற ஒரு மனிதன். அவரை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சகேயு என்கிற மனிதனுக்கு மத்தேயு ஒரு கடிதம் எழுதினாராம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகேயு அவர்களே, என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். அவர் சேவையை செய்ய அழைத்தபடியினால் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பெரிய மனிதனாக வேண்டும், உயர்ந்த லட்சியங்களுடையவனாய் வாழ வேண்டும் என்று நினைத்த நான் இப்பொழுது அவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பாதத்தில் சரணடைஸ் செய்து அவர் பின்னாடி செல்ல நான் தீர்மானித்திருக்கிறேன். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத பெரிய சமாதானத்தை நான் கண்டேன். அவருடைய அழைப்பின் சத்தம் என் இருதயத்தை தொட்டது. அவருடைய வார்த்தையின் சத்தம் என் இருதயத்தை அசைத்தது. எனக்கு எதுவுமே இப்பொழுது பெரிதாக தெரியவில்லை. ஆகவே என் பணியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு உடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றானா. அல்லேலூயா. இந்த கடிதத்தை வாசித்த சகேயு, அப்படியா இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரா? நாம் சகையில வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ, ஏன் அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு தெரியுமா? இவன் எழுதின கடிதம் எப்படி அந்த ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மனிதனை மாற்றி இருக்கும். எனக்கும் கூட சமாதானம் இல்லை, எனக்கும் கூட நிம்மதி இல்லை, எனக்கும் கூட ஆறுதல் இல்லை என்று அலறி கொண்டிருக்கிறீர்களா? அதே நிலைமை சகையுக்கு இருந்தது.
ஆண்டவரே எனக்கு கூட நிம்மதி இல்லை, இந்த மத்தேயுக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு சொல்றான், இந்த மத்தேயுக்கு சமாதானம் கிடைச்சதுன்னு சொன்னான், எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னாடி போயிட்டான். அப்படி என்னதான் இருக்குது அவர்கிட்ட, அவரை போய் நானும் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சான். அதனால நான் சகேயு இருந்த பட்டணத்தின் வழியா இயேசு வருகின்ற பொழுது திரளான மக்கள் கூட்டம் கூடி நின்ற பொழுது அவனால் பார்க்க முடியவில்லை. அவன் மிகப்பெரிய அந்தஸ்து, ஒரு கமிஷனர் ரேங்க்ல இருந்தானா. ஆனா அதெல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை. இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் பார்க்கவில்லை. ஓடினான், பார்க்க முடியவில்லை. காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அந்த மரத்துல ஏறுறது ரொம்ப கஷ்டமா, ஒழுக்கி கீழே விழுவான். எத்தனை முறை விழுந்தான்னு தெரியல. ஆனா உள்ளத்தின் வாஞ்ச எப்படியாக அந்த திருமுகத்தை நான் பார்க்கணும். அவர் ஒரு வார்த்தை அவன் அசைச்சதுன்னா அவரு சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவரோ அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லினவனாய் அவன் ஓடி போய் மிகுந்த பிரயாசங்களுக்கு மத்தியிலே அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசு வருகின்ற பாதையை பார்த்து கொண்டு அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு காத்திருந்த பொழுது ஆயிரமான மக்கள் கூட்டம் அந்த வீதி நிரம்ப ஒரு ஊர்வலத்தை போல அந்த கூட்டம் வந்ததாம். மெதுவாக நகர்ந்து வந்த கூட்டம் நகர அவன் அப்படியே அவளோடு பார்த்துக்கிட்டே இருந்தானா. இயேசு எங்க இருக்கிறார், இயேசு யார், அதுல அந்த கூட்டத்தின் மத்தியில் அவரை கண்டுபிடிக்கணுமே அப்படி சொல்லி வாஞ்சையோடு காத்துக்கொண்டே இருந்த பொழுது பாதி கூட்டம் சென்ற பொழுது நடு மையத்திலே இயேசு இருக்கிறார். இயேசு நின்று விட்டார், நடக்கவில்லை. அங்கே நிற்கிறார். அங்கே நிற்கின்ற அவர் மேல் நோக்கி பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் உள்ளத்திலே தாங்க முடியாத சந்தோஷம், அவன் உள்ளத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவன் அப்படியே மிதக்கிறது போல, அப்படியே அந்தரங்கத்திலே தொங்குகிறது போல அவன் உள்ளத்திலே தாங்க முடியாத சந்தோஷத்தினால அவன் அப்படியே கற்பனையிலே இறங்கி வந்தானா. இறங்கி வந்தவன ஏசப்பா சொன்னாரா, நீ வா இன்றைக்கு நான் வீட்டில தங்கன்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போன பொழுது எல்லாரும் சொன்னார்களா, பாவியான மனுஷன் தங்கும்படி இவர் போனார் என்று சொன்னாங்களாம். ஆண்டவர் அவன் வீட்டிற்கு சென்று அவன் வீட்டில் அமர்ந்து அவன் வாசற்படிக்கு செல்வதற்கு முன்பாக இவன் சொன்னானா, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதி நான் ஏழைக்கு தரேன் ஆண்டவரே, எவன்கிட்ட நான் அநியாயமா நான் வாங்கி இருந்தேன்னா, இந்த பைபிள் வசனத்தை கரெக்டா வாசிக்கணும். நிறைய பேர் சகேயு திருடனாவே சொல்லிடுறாங்க. அவன் சொல்றான், எவன்கிட்ட நான் வாங்கி இருந்தேன்னா நான் 4 மடங்கு கொடுக்குறேன்னு சொன்னான். அப்ப அவன் நல்லவனா கட்டான், நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், வாங்க ஆண்டவரே சொல்லி போகும்பொழுது அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இயேசு பரலோகத்தின் சத்தியத்தை பேசின பொழுது அங்க இருக்க சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அவன் வாசல்ல உட்கார்ந்து சகேயுவின் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஆண்டவராக இயேசு பேசின வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் சொன்னார். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொன்னாரு? சகேயு ஆலயத்தால் தள்ளப்பட்டிருந்தான், ஆசாரியர்களால் தள்ளப்பட்டிருந்தான், லேவியர்களால் தள்ளப்பட்டிருந்தான், அந்த மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இவனெல்லாம் வாழ்வதற்கே லாக்கியற்றவன், இவனெல்லாம் வாழ்வதற்கே அருகதையற்றவன் என்று சொல்லி தள்ளப்பட்டிருந்த அவன் வீட்டின் வாசல்ல உட்கார்ந்து கர்த்தர் சொன்னாரு, இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொன்னார். ஹல்லேலூயா! இவன் பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாய் மாறப்போகிறான் என்று வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேசின பொழுது அங்கிருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டானது. அவருடைய குடும்பம் விசுவாசத்துக்கு வந்தது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தள்ளப்பட்ட மனிதர்களை தேடி சென்று வாழ்க்கை கொடுத்து வாழ வைத்து உயர்த்துகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா! ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உலகம் உங்களுக்கு பட்ட பெயர் பூட்டி வச்சிருக்குதா? அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு விபச்சாரக்காரன், அவர் விபச்சாரக்காரி, என்ன பேரெல்லாம் கொடுத்திருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகின்றார். உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த தேவன் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மகதலேனா மரியாளை அழைத்து நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அவளை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் வாழ்க்கையை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க உங்களை அழைக்கின்றார். அன்றைக்கு சகேயுவின் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த தேவன், அன்றைக்கு மத்தேயுவின் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்த அவர் நல்லவராக இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா! எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிச்சிட்டு இருக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சாரின் குரலுக்கு அந்த சத்தத்தை அந்த படுக்கையின் மீதிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது அவன் உள்ளத்திலே தோன்றின நினைவுகளுக்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அநியாயக்காரனாக இருந்தாலும், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க உன் உள்ளத்திலே மனத்தாழ்மை இருக்குமானால் உன்னோடு பேச கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை ரட்சிக்க கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த ஜாதியாயினும், எந்த மதமாயினும், எந்த குலமாயினும், எந்த கோத்திரமாயினும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் என்பதை இந்த வேத வாக்கியம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? பிறகு இடத்துல ஜாதியை பார்க்கிறோமா?
மதத்தை பார்க்குறோமா, சபையை பார்க்குறோமா, எதை பார்த்து வாழ்ந்துச்சுக்கணும்? கிறிஸ்து மனசை பார்த்து வாழ சொன்னாங்க. எத்தனை பேரோட மனசு தெரியும்? எனக்கு தெரியாது. எல்லாரையும் சகோதரனை பார்த்தேன், எல்லாரையும் சகோதரியை பார்த்தேன், எல்லாரையும் இனத்தாளா நான் பார்த்து, எல்லாரையும் இனத்தாளா பார்த்து வாழ பழகுங்க. ஜாதியும் இனத்தையும் பிரிவையும் வச்சு வாழவங்களாம் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. கிறிஸ்துவை போல அன்புடையவர்களாய் எப்பேற்பட்டவர்களை நேசிக்கின்ற அன்பு, அவரை விட இந்த உலகத்தில் பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை. அவர் பச்சை விபச்சாரியை அழைத்தார், அவளோடு பேசினார், அவளுக்கு ஆறுதல் கொடுத்தார், அவள் வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையினால, உங்க வார்த்தையினால, நீங்க செய்யற நன்மையான காரியத்தினால எத்தனை பேரை பரலோகத்துக்கு நடத்த போகிறீங்க? கர்த்தர் வரும்போது கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க, எத்தனை பேர் பசியாத்துறீங்க, எத்தனை பேருக்கு தாகத்தை தீர்த்தீங்க, எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு உடை கொடுத்தீங்க, எத்தனை பேர் விசாரிக்க போனீங்க, எத்தனை பேர் ஆறுதல் படுத்துறீங்க, எத்தனை கண்ணீர் உங்களால் துடைக்கப்பட்டது? கர்த்தர் கேட்பார். விளைந்து போனவர்களை எடுப்பித்து கட்ட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன் நேபுகாத்நேச்சாரோடு பேசினார் என்றால், என் தேவன் நல்லவர், எப்பேற்பட்ட பாவியாயினும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயம் எங்கே இருக்கிறதோ அந்த இருதயத்தை கர்த்தர் அறிவார், அவர்களோடு பேசுவார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களோடு பேசுவார், உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் பாவங்களை மன்னித்து, உங்களுக்கு புது வாழ்வு கொடுத்து, உங்களை மோட்சத்திலே சேர்க்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தன் ரத்தத்தை சிந்தினார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவமானப்பட்டார், நமக்காக சிலுவையில் எல்லா துயரத்தையும் துன்பத்தை அனுபவித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு கதறக்கூடிய அளவிற்கு அவர் தன்னை தாழ்த்தினார். தன் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். துன்மார்க்கர் ஒருவராய் எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்ட பொழுதிலும் அக்கிரமக்காரருடைய மீட்புக்காக அங்கிருந்து ஜெபித்தார். அவருடைய ஜெபம் நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க போகிறது. அந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகள் உங்களை ஒப்புவீங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.